வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். காஷ்மீரில் நடந்த தாக்குதலுக்கு பின் இந்தியா தனது பதிலடி தாக்குதலை எந்த நேரத்திலும் தொடங்கலாம் என்ற நிலையில் இந்தியா எப்படியான தாக்குதலை நடத்தும் என்ற வெவ்வேறு ஊகங்கள் உள்ளன. தற்போதுள்ள சூழ்நிலையின் அடிப்படையில் பாகிஸ்தானுக்குள் இந்திய தாக்குதல் தரைவழி ராணுவ தாக்குதலாக இருக்க வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், இந்தியாவின் தரைவழி தாக்குதல் இலக்கு தீவிரவாத தளங்கள் என்றால் அவை பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் மிக ஆழமான பகுதியில் இருக்கும். பாகிஸ்தானுக்குள் அவ்வளவு ஆழமான தரைவழி ஊடுருவல் மிகவும் ஆபத்தானது. அதே விஷயம் கடல் தாக்குதலுக்கும் உள்ளது. கடலில் தீவிரவாத தளங்கள் இல்லை, மீதமாக எஞ்சியிருப்பது வான் தாக்குதல்கள் தான். அதைத்தான் இந்தியா நடத்தும். அதில் இந்தியா எந்த ஆயுதத்தை பிரதான தாக்குதல் ஆயுதமாக பயன்படுத்தும்? எமது ஊகம் பிரெஞ்சு தயாரிப்பு ஸ்கல்ப் ஏவுகணை தான். ஸ்கல்ப் ஏவுகணைகளுடன் ஆயுதமேந்திய ரஃபால் ஜெட் விமானங்கள் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் தாக்கும் திறனை அதிகரிக்கின்றன. ஸ்கல்ப் குரூஸ் ஏவுகணைகளுடன் ஆயுதம் ஏந்திய ரஃபால் போர் விமானங்களின் தூண்டல் பாகிஸ்தானுக்கு எதிரான இந்தியாவின் தாக்கும் திறனை கணிசமாக மேம்படுத்துகிறது. இது தடுப்பு மற்றும் செயல்பாட்டு அணுகள் இரண்டிலும் கணிசமான இந்தியாவின் பாய்ச்சலை குறிக்கிறது. அம்பாலா மற்றும் ஹஷிமாரா விமான தளங்களில் நிலைநிறுத்தப்பட்டு 2020ஆம் ஆண்டு மற்றும் 2023ஆம் ஆண்டுக்கு இடையில் பிரான்சிடமிருந்து பெறப்பட்ட 36 ரஃபால் போர் விமானங்கள் ஸ்கல்ப் விமான ஏவுகணை உட்பட மேம்பட்ட ஆயுதங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஸ்கல்ப் ஏவுகணை கிட்டத்தட்ட 560 கிலோமீட்டர் தூர வீச்சு கொண்டது. அத்துடன் 450 கிலோ எடையுள்ள தரையடி சுரங்கத்திற்குள் ஊடுருவக்கூடிய வெடிப்பு முனையை கொண்டவை. இது இந்திய விமானப்படை IAF பாகிஸ்தான் எல்லைக்குள் ஆழமான கட்டளை மையங்கள் அல்லது தீவிரவாத உள்கட்டமைப்பு போன்ற உயர்மதிப்பு கடினமான இலக்குகளை தாக்க அனுமதிக்கிறது. அதன் குறைந்த உயரப்பரத்தில் நிலப்பரப்பை காட்டும் விமான விவரம் மற்றும் ஸ்டெல்த் வடிவமைப்பு ஆகியவை பாகிஸ்தானின் ரேடார்கள் மற்றும் மேற்பரப்பில் இருந்து வான் ஏவுகணை அமைப்புகளை கண்டறிவது அல்லது இடைமறைப்பதை கடினமாக்குகிறது. இது பணி வெற்றிக்கான அதிக நிகழ்தகவை உறுதி செய்கிறது. இந்த திறன் 2019 பாலக்கோட் விமான தாக்குதலை காட்டிலும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றத்தை குறிக்கிறது. பாலக்கோட் விமான தாக்குதலில் பழமையான மிராஜ் 2000 விமானங்கள் மற்றும் குறுகிய தூர வெடிகுண்டுகளை நம்பியிருந்தது. அத்துடன் இந்திய ஜெட் விமானங்கள் சுருக்கமாக பாகிஸ்தான் வான்வெளிக்குள் நுழைய வேண்டும். இப்போது ரஃபால் விமானங்கள் இந்திய வான் பகுதியில் இருந்தே ஸ்கல்ப் ஏவுகணைகளை ஏவ முடியும். இது விமானிகள் மற்றும் விமானங்களுக்கு ஆபத்தை குறைக்கும், அதே வேளையில் மூலோபாய தாக்கத்தை அதிகரிக்கும். கூடுதலாக அதிநவீன ரேடார்கள், மின்னியல் போர் சாதனங்கள் மற்றும் 150 கிலோமீட்டருக்கு மேல் எதிரி விமானங்களை தாக்கும் திறன் கொண்ட ஏவுகணை ஆகியவற்றுடன் ரஃபால் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது. இது பாகிஸ்தானின் அமெரிக்க F-16 மற்றும் சீன JF-17 விமானங்களை விட இந்தியாவுக்கு விமான மேன்மையை வழங்குகிறது. மேலும் எந்த ஒரு விமான பதிலடியையும் தடுக்கிறது. இந்தியாவின் தற்போதைய ரஃபால் விமான தொகுதி ஒவ்வொன்றிலும் ஸ்கல்ப் மற்றும் மெட்டியோர் ஏவுகணைகள் பொருத்தப்பட்டுள்ளன. இந்த ஏவுகணைகளை ஏந்திய IAF ரஃபால் விமானங்கள் ஒரே நேரத்தில் 20க்கும் மேற்பட்ட தரை இலக்குகளை தாக்கி பாகிஸ்தானின் முழு F-16 விமானங்களையும் ஸ்டாண்ட் ஆஃப் வரம்புகளில் தடுத்து நிறுத்தும் திறனை வழங்குகிறது. இந்த திறனில் உளவியல் மற்றும் மூலோபாய விளைவு ஆழமானது. இங்குள்ள முக்கிய விஷயம், பாகிஸ்தானிடம் உள்ளவை F-16 விமானங்களில் ஆரம்ப கால A மற்றும் B சீரிஸ் விமானங்கள் தான். ஒருவேளை பாகிஸ்தானிடம் F-16 விமானங்களில் புதிய V சீரிஸ் விமானங்கள் இருந்தால் அது வேறு கதை. ஆனால் அதை அமெரிக்கா பாகிஸ்தானுக்கு கொடுக்க போவதில்லை. ஏற்கனவே இந்தியாவின் சூப்பர்சோனிக் பிரம்மோஸ் ஏவுகணைகளால் சவால் செய்யப்பட்ட பாகிஸ்தானின் வான் பாதுகாப்பு வலையமைப்பு இப்போது ஸ்டெல்த் தொழில்நுட்ப துல்லியமான ஸ்கல்ப் ஏவுகணை தாக்குதலின் கூடுதல் அச்சுறுத்தலை எதிர்கொள்கிறது. ஸ்கல்ப் ஏவுகணை சூரிய எச்சரிக்கையுடன் முக்கியமான உள்கட்டமைப்பை குறிவைக்க முடியும். இந்த இரட்டை ஆயுத களஞ்சியம் பிரம்மோஸ் விரைவான அபரிமிதமான தாக்குதல்கள் மற்றும் ஸ்டெல்த் தொழில்நுட்ப சர்ஜிக்கல் தாக்குதல்களுக்கான ஸ்கல்ப் இந்தியாவுக்கு ஒரு அடுக்கு மற்றும் நெகிழ்வான தடுப்பு தோரணையை உருவாக்குகிறது. ஸ்கல்ப் ஏவுகணைகளுடன் கூடிய ரஃபால் விமானங்களின் இருப்பு தீவிரவாத தாக்குதல்களுக்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் தண்டனை தாக்குதல்களை நடத்தும் இந்தியாவின் திறனை பலப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் ஒரு சக்தி வாய்ந்த தடுப்பாகவும் செயல்படுகிறது. இந்தியா தனது விமானப்படையை தொடர்ந்து நவீனமயமாக்கி நெட்வொர்க் மைய போர் கோட்பாடுகளை ஒருங்கிணைத்து வருவதால் ரஃபால் ஸ்கல்ப் கலவை பாகிஸ்தானை விட நம்பகமான தடுப்பு மற்றும் செயல்பாட்டு மேன்மையை பராமரிக்க அதன் மூலோபாயத்தில் முன்னணியில் உள்ளது. பாகிஸ்தானுக்குள் இந்தியா எந்த நிமிடத்திலும் தாக்குதல் நடத்தலாம் என்ற நிலையில் இந்தியாவின் வான் நடவடிக்கை அப்படி இருக்க எல்லையில் வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளையும் செய்கிறது இந்தியா. பாகிஸ்தான் எல்லைக்கு அருகில் பராக் 8 வான் பாதுகாப்பு அமைப்பை இந்தியா நகர்த்துகிறது. அதன் வான் பாதுகாப்பு தோரணையின் குறிப்பிடத்தக்க விரிவாக்கத்தில் இந்திய விமானப்படை IAF பஞ்சாபில் உள்ள பதிண்டா விமானப்படை நிலையத்தில் MR SAM வகையில் பராக் 8 நடுத்தர தூர மேற்பரப்பு விமான ஏவுகணை அமைப்பை நிலைநிறுத்தியுள்ளது.
திறந்த மூல நுண்ணறிவு நிபுணர்களால் பகுப்பாய்வு செய்யப்பட்ட சமீபகால செயற்கைக்கோள் படங்களின் மூலம் உறுதிப்படுத்தப்பட்ட இந்த வளர்ச்சி ஏவுகணை ஏவுதளங்கள், ரேடார் சரிவுகள் மற்றும் பிரத்யேக சேமிப்பு பகுதிகள் உட்பட தளங்களில் புதிதாக கட்டப்பட்ட உள்கட்டமைப்பை வெளிப்படுத்துகிறது. இது இந்தியா முழுவதும் உள்ள பிற பராக் 8 வரிசைப்படுத்தல்களின் செயல்பாட்டு அமைப்பை பிரதிபலிக்கிறது. இந்த ராணுவ சாதனங்களின் அளவு மற்றும் தரப்படுத்தப்பட்ட உள்ளமைவு இந்த நடவடிக்கைகளுக்கு பின்னால் உள்ள மூலோபாய நோக்கத்தை அடிக்கோடிட்டு காட்டும். இது தற்காலிக முன்னணி இருப்பை காட்டுவதை விடவும் நிரந்தர அல்லது நீண்டகால வரிசைப்படுத்தலை குறிக்கிறது. இந்தியாவின் பாதுகாப்பு ஆராய்ச்சி மேம்பாட்டு அமைப்பு DRDO மற்றும் இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீட் IAI இணைந்து உருவாக்கிய பராக் 8 அமைப்பு போர் விமானங்கள், ஆளற்ற விமானங்கள், குரூஸ் ஏவுகணைகள் மற்றும் துல்லியமான வழிகாட்டுதல் ஆயுதங்கள் உட்பட பெரிய அளவிலான விமான அச்சுறுத்தல்களை இடைமறைக்கும் விதத்தில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. MR சாமின் வரம்பு கிழக்கு பாகிஸ்தானில் இருந்து தொடங்கப்படும் சாத்தியமான அச்சுறுத்தல்களை இந்திய வான்பகுதி அடைவதற்கு முன்பே இடைமறைத்து பஞ்சாப் மற்றும் சிந்துவில் உள்ள முக்கிய பாகிஸ்தானிய ராணுவ நிறுவல்களை விரைவான இடைமறைப்பு எல்லைகளுக்குள் வைக்க அனுமதிக்கிறது. இது 15 மீது வான் பாதுகாப்பு கொடையை பலப்படுத்துகிறது. அது மட்டுமல்ல, எல்லைகளுக்கு அருகே சாத்தியமான பாகிஸ்தானிய விமான நடவடிக்கைகளை சிக்கலாக்குகிறது. குறைந்தபட்சம் 13 பராக் 8 பேட்டரிகள் இப்போது இந்தியாவின் வடக்கு மற்றும் கிழக்கு துறைகளில் செயல்படுகின்றன. இதில் பாகிஸ்தான் மற்றும் சீனா ஆகிய இரு நாடுகளுடனான எல்லைகள் அடங்கும். இந்த விரிவாக்கம் தொடர்ச்சியான எல்லை பதட்டங்களுக்கு இந்தியாவின் பாதுகாப்பு ஏற்பாட்டை பிரதிபலிக்கிறது. அது மட்டுமல்ல, பல அடுக்கு வலையமைப்பு வான் பாதுகாப்பு மூலோபாயத்தை காட்டுகிறது. இந்தியாவின் ராணுவ நகர்வுகள் இப்படி நடக்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாத முகாம்களை பாகிஸ்தான் உளவுத்துறை ISI வெளியேற்றுவதாக கூறப்படுகிறது. இந்திய பாதுகாப்பு படைகள் தீவிரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி சுற்றுலா தலங்கள் மற்றும் பூங்காக்களை மூடி தாக்குதலுக்கு காரணமானவர்களை தேடி வரும் நிலையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தாக்குதல் நடத்தியவர்களில் 2 பாகிஸ்தானியர்கள் என்று இந்தியா கூறுகின்றது. ஒருவர் ஹாஷிம் மூசா, பாகிஸ்தானின் முன்னாள் SSG பாரா கமாண்டோ, பல கொடிய தாக்குதல்களுடன் தொடர்புடையவர் என்று உளவுத்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்திய உளவுத்துறை அமைப்புகள் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் உள்ள 42 தீவிரவாத முகாம்கள் மற்றும் பயிற்சி மையங்களை குறிவைத்து தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டதால் பாகிஸ்தான் ராணுவம் கெல், துத்னியல், அத்முகாம், ஜூரா போன்ற முக்கிய இடங்களில் இருந்து தீவிரவாதிகளை ராணுவ முகாம்கள் மற்றும் தரையடி சுரங்கங்களுக்கு மாற்ற தொடங்கியது. இந்திய ராணுவம் பதிலடி கொடுக்கக்கூடும் என்ற அச்சம்தான் இந்த வெளியேற்றங்களுக்கு பின்னால் உள்ள அவசரத்திற்கு காரணம். இந்திய உளவுத்துறை பல மாதங்களாக இந்த முகாம்களை உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. சமீப கால தாக்குதல் புதுடில்லியில் உயர்மட்ட கூட்டங்களை தூண்டியுள்ளது. இந்திய பிரதமர் ஆயுதப்படைகள் தங்கள் விருப்பப்படி பதிலடி கொடுக்க செயல்பாட்டு சுதந்திரத்தை வழங்கியுள்ளார். இந்திய தாக்குதல்கள் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்த்து பாகிஸ்தான் ராணுவம் கட்டுப்பாட்டு கோட்டில் உயர் எச்சரிக்கையை அறிவித்துள்ளது. தீவிரவாதிகளின் திடீர் நிலைமாற்றம் பாகிஸ்தானின் தீவிரவாத உள்கட்டமைப்பை இந்திய கண்காணிப்பு மற்றும் முன்கூட்டிய நடவடிக்கைகளில் இருந்து பாதுகாக்கும் ஒரு தீவிர முயற்சியாக கருதப்படுகிறது. குறிப்பாக காஷ்மீர் படுகொலைக்கு பின் இந்தியாவில் பொதுமக்கள் மற்றும் அரசியல் அழுத்தம் அதிகரித்து வருகிறது. லஷ்கர் இ தொய்பா மற்றும் ஜெய்சி முகமது போன்ற தீவிரவாத இயக்கங்களுக்கு நிதியுதவி அளித்து அடைக்கலம் கொடுக்கும் பாகிஸ்தானின் நீண்டகால நடைமுறைக்கு நன்கு ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது. இந்த முகாம்கள் தீவிரமயமாக்கல் மற்றும் ஆயுத பயிற்சிக்கான மையங்களாக செயல்படுகின்றன. 150 முதல் 200 பயிற்சி பெற்ற தீவிரவாதிகள் தற்போது பாகிஸ்தான் காஷ்மீரின் முகாம்களில் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் ஜம்மு காஷ்மீருக்குள் ஊடுருவும் முயற்சிகளுக்கு தயாராக இருப்பதாகவும் உளவுத்துறை மதிப்பீடுகள் தெரிவிக்கின்றன. இந்த முகாம்களை வெளியேற்றுவது அதிகரித்த இந்திய பாதுகாப்பு நடவடிக்கைகள் காரணமாக நடப்பதாக கூறப்படுகிறது. இந்திய உஷா நிலை குறைந்தால் இவர்கள் மீண்டும் பழைய இடங்களுக்கே வரலாம்.